வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம வெள்ளி சந்தைய பத்தின ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆழமான ஆய்வை அலச போறோம். இது நிபுணர் டான் டெரட் அவர்களுடைய பார்வையிலிருந்து வந்திருக்கு. சரி, வாங்க உள்ள போகலாம். ஒரு அவுன்ஸ் வெள்ளி $500? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த ஒரு வரி ஒரு பெரிய ஆய்வோட மைய கருத்தையே நமக்கு சொல்லுது. அதாவது வெள்ளி சந்தையில நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்கிறதான் அது. அப்போ இந்த நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய எண்கள்லாம் எங்கிருந்து வருது? இது ஏதோ கண்மூடித்தனமான கணிப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி பல சந்தை சக்திகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இங்க பாருங்க, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு. டெரட் என்ன கணிக்கிறாருன்னா, தங்கம் $5000 தொட்டா வெள்ளி 85ல இருந்து $110 வரைக்கும் போகும்னு சொல்றாரு. மைக்கேல் ஆலிவர் இன்னும் ஒரு படி மேல போய் 2வது காலாண்டுல $150ல இருந்து $200 வரை போகும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேம் ஓவர் நிலைமை வரும்போது விலைய $500க்கும் மேல போகலான்னு சொல்றாங்க. சரி, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் தான். அதை இருமுனை அழுத்த வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது இல்லையா, அது ஒரு பண உலோகங்கிறதால அதோட வேகம் வெள்ளியோட விலையையும் சேர்த்து மேலே இழுக்குது. இன்னொரு பக்கம் நிஜமான பற்றாக்குறை, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு 70% வெள்ளியும் நம்மள மாதிரி முதலீட்டாளர்களுக்கு 30% வெள்ளியும் தேவைப்படுது. ஆனா சப்ளை பல வருஷமா குறைஞ்சிட்டே வருது. இதனால கிடைக்கிற கொஞ்சம் வெள்ளிக்கும் பயங்கரமான போட்டி நடக்குது. ஒருவேளை வெள்ளி விலை ரொம்ப வேகமா ரொம்ப அதிகமா ஏறிடுச்சு, பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? அரசாங்கங்களும் ஒழுங்குமுறை அமைப்புகளும் சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க கையிலயும் சில தந்திரங்கள் இருக்கு. அவங்க எப்படி படிப்படியா வேலையில இறங்குவாங்கன்னு பாருங்க. முதல்ல மார்ஜின் தேவைகளை அதிகப்படுத்துவாங்க. இதனால ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல கடன் வாங்கி ட்ரேட் பண்றவங்கள வெளியேற்றிடுவாங்க. அதுலயும் கட்டுப்படலைன்னா அடுத்ததா விற்பனை மட்டும்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு யாரும் புதுசா வாங்க முடியாது, அதனால விலை ஏறுற வேகம் குறையும். இதுலயே முடியலைன்னா அவங்களோட கடைசி ஆயுதத்தை எடுப்பாங்க. அதுதான் ETF கையிருப்புகளை கலைக்கிறது. சரி, வாங்க இந்த கடைசி நடவடிக்கை, அதாவது ETFகளை கலைக்கிறது எப்படி இந்த முழு கதையிலையும் ஒரு பெரிய ஆபத்தாகவும் அதே சமயம் ஒரு பெரிய முரண்பாடாகவும் இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 100 கோடி அவுன்ஸுகள் SLV மற்றும் PSLV மாதிரியான பெரிய ETFகளோட கிடங்குகள்ல இவ்ளோ வெள்ளி இருக்கு. நம்மள பலரும் இதை ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளி அரசாங்கங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இந்த ETFகளை G7 நாடுகள் தான் கட்டுப்படுத்துது. அதனால ஒரு நெருக்கடி நிலைமை வந்தா இந்த வெள்ளிய அவங்க தொழில்துறை தேவைக்காக பயன்படுத்திக்க முடியும். ஒருவேளை அப்படி நடந்தா சந்தையில முதலீட்டாளர்களோட நம்பிக்கையை குலைக்கிறதுக்காகவே வெள்ளி விலையை திடீர்னு சரியா வைப்பாங்க. ஒரே நாள்ல $20ல இருந்து $25 வரைக்கும் கூட விலை குறையலாம். ஆனா இது எப்போ நடக்கும்னா, வெள்ளி விலை ஏற்கனவே 80 அல்லது $100ன்னு உச்சத்துல இருக்கும்போது தான். ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய திருப்பம் இருக்கு. இந்த பயங்கரமான வீழ்ச்சி இந்த கதையோட முடிவு கிடையாது. சொல்லப்போனா இதுதான் இறுதிக்கட்டத்தோட உண்மையான தொடக்கம். இந்த ETF வெள்ளிய சந்தையில கொட்டுறது ஒரு சக்தி வாய்ந்த மூவ் தான். ஆனா அது அவங்களால ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த 100 கோடி அவுன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் விலையை கட்டுப்படுத்த அவங்க கிட்ட வேற எந்த கையிருப்பும் இருக்காது. சந்தையோட கடைசி பாதுகாப்பு வளையமும் நிரந்தரமா காணாம போயிடும். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. அந்த கடைசி 100 கோடி அவுன்ஸ் வெள்ளியும் சந்தையை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அப்போ உண்மையான பற்றாக்குறை ஏற்படும்போது அதை தடுக்க என்ன சக்தி இருக்கு? அதனால தான் இந்த ஆய்வு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த பயங்கரமான விலை வீழ்ச்சிய ஒரு ஆபத்தா பார்க்காதீங்க. அதுதான் அந்த கேம் ஓவர் நிலைமைக்கு முன்னாடி நமக்கு கிடைக்க போற கடைசி மிகச்சிறந்த வாங்கும் வாய்ப்பு. கடைசியா புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லிஞ்ச் சொன்ன ஒரு விஷயத்தோட முடிக்கலாம். அவர் சொன்னாரு, நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பே ரொம்ப சீக்கிரமா வித்ததுதான் அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஏற்றத்துல விலை ஏறி இறங்குறத பார்த்து பயப்படுறது பெரிய ரிஸ்க் கிடையாது. பொறுமை இல்லாம சீக்கிரமா வித்துட்டு வெளியே வர்றது தான் உண்மையான ரிஸ்க்.